அனைவருக்கும் அன்பு வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். வெல்கம் டு மைண்ட் சோல்ஜர் யூடியூப் சேனல். நம்ம யூடியூப் சேனல்ல மனதை பயன்படுத்தி நம்முடைய இலக்குகளை துல்லியமாகவும் விரைவாகவும் எப்படி அடைவதுன்னு பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில இன்னைக்கு நம்ம பார்க்க போறது, விரும்பிய நபர் எளிதில் வசியமாக ஒரே ஒரு எலுமிச்சம்பழம் போதும். ஒரே நாளில் நல்ல மாற்றத்தை தரக்கூடிய தாந்திரிகம் இது. நன்மைக்காக மட்டுமே இந்த மெத்தடை நம்ம யூஸ் பண்ணணும். யாரெல்லாம் இந்த டெக்னிக்கை யூஸ் பண்ணலாம்னு பார்த்தோம்னா, கணவன் மனைவி மற்றும் உண்மையான காதலர்கள், இந்த ரெண்டு கேட்டகரியில இருக்கிறவங்க மட்டும்தான் இந்த மெத்தடை நீங்க பயன்படுத்தணும். காதலர்கள்னு வரும்பொழுது பிரேக்கப் லெவல்ல இருக்கிறவங்க இந்த டெக்னிக்கை நீங்க யூஸ் பண்ணலாம். ஆனால் ஒன் சைடு லெவல்ல இருக்கிறவங்க இந்த மெத்தடை நீங்க பயன்படுத்த கூடாதுங்க. இந்த தாந்திரிகத்தை எப்படி எந்த நேரத்தில் செய்யணும்னு இந்த வீடியோல டீடைல்டா நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் அப்லோட் பண்ற எல்லா பயனுள்ள தகவல்களும் உடனடியாக உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். முதல் விஷயம், நம்ம சேனல்ல இதற்கு முன்னாடியும் சில வசிய முறைகளை நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். நம்ம அப்லோட் பண்ணக்கூடிய அனைத்து வழிமுறைகளும் சாத்வீகமானவை, எந்த விதமான கெடு பலன்களையும் யாருக்கும் கொடுக்காது. ஏன்னா சில பேர்லாம் வசியம்னா உடனே நம்ம சொல்ற விஷயத்தை அப்படியே கண்மூடித்தனமாக கேட்பாங்க, என்ன சொன்னாலும் அதை தட்டாமல் செய்வாங்கன்னு நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. அது போன்ற வசியம் நம்ம சேனல்ல கிடையாதுங்க. உண்மையான அன்பையும் காதலையும் வெளிப்படுத்தக்கூடிய வசிய முறைகள் தான் நம்ம அப்லோட் பண்ணக்கூடியது. ஏன்னா சில பேர்லாம் வசியம்னா உடனே அதை தவறான விஷயமாக நினைச்சுக்கிறாங்க. ஆனால் அப்படி கிடையாதுங்க. உண்மையான நல்ல உறவுகள் சேர்ந்து வாழணும்ன்றதுக்காக தாங்க சித்தர்களும் மகான்களும் இந்த வசிய கலையை நமக்கு கொடுத்திருக்காங்க. சில பேர் அதை தவறாக பயன்படுத்துவதனால வசியமே தவறுன்னு சில பேர் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. சோ டைம் பாஸ்க்கெல்லாம் இந்த மெத்தடை நீங்க யூஸ் பண்ணாதீங்க. ஆல்ரெடி நம்ம சொன்னதை போல பிரிந்து வாழும் கணவன் மனைவியாக இருக்கீங்க, நீங்க சேர்ந்து வாழணும்னு நினைக்கும் பொழுது தாராளமாக இந்த மெத்தடை நீங்க பயன்படுத்தலாம். அதே போல உண்மையான காதலர்கள், உங்களுடைய காதல் உண்மையாக நேர்மையாக இருக்கிற பட்சத்துல இந்த மெத்தடை நீங்க பயன்படுத்தலாம். நம்ம சேனல்ல அப்லோட் பண்ணக்கூடிய அனைத்து வசிய முறைகளும் எப்படி வேலை செய்யும்னு பார்த்தோம்னா, யாருக்காக இந்த மெத்தடை நீங்க யூஸ் பண்றீங்களோ அந்த குறிப்பிட்ட நபருக்கும் உங்களுக்கும் இடையே ஒரு நல்ல புரிதலை அது ஏற்படுத்தும். ஏதோ ஒரு மனஸ்தாபம் அல்லது கருத்து வேறுபாடு காரணமாக நீங்க பிரிஞ்சிருக்கீங்கன்னா அந்த குறிப்பிட்ட நபருக்கு உங்களை பற்றிய நினைவுகளை இது அதிகப்படுத்தும். உங்களை பார்க்கவே மாட்டேன், உங்க கூட பேசவே மாட்டேன்னு போனவங்களுக்கு கூட உங்க பக்கம் இருக்கக்கூடிய நியாயம் என்னன்னு தெரிஞ்சுக்க நினைப்பாங்க. நீங்க சொல்ல வர விஷயத்தை காது கொடுத்து கேட்கணும்ன்ற எண்ணம் தோன்றும். உங்களை நினைவூட்டக்கூடிய நிறைய சந்தர்ப்பங்களும் சூழ்நிலைகளும் அவங்களுக்கு உருவாகிட்டே இருக்கும். உங்களை பற்றிய அல்லது உங்களுக்குள் இருக்கக்கூடிய பாசிட்டிவான விஷயங்கள் அவங்களுக்கு ஞாபகத்துக்கு வந்துகிட்டே இருக்கும். ஒரு கட்டத்துல அவங்களாகவே உங்ககிட்ட பேச ஆரம்பிச்சிடுவாங்க. நீங்களும் அந்த குறிப்பிட்ட நபரும் பேசுவதற்கு அல்லது நேரில் சந்திப்பதற்கான வாய்ப்புகள் அமையும். சோ இது போன்ற வாய்ப்புகள் அமையும் போது உங்ககிட்ட இருக்கக்கூடிய நியாயமான விஷயத்தை நீங்க சொல்லுங்க. கட்டாயமாக அவங்க அதை புரிஞ்சுப்பாங்க. அடுத்ததாக நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல சில பேர் பொதுவாக கேட்கக்கூடிய கேள்வி, நீங்கள் விரும்பும் நபர் ரொம்ப டிஸ்டன்ஸ்ல இருக்காங்க, வெளியூர்ல அல்லது வெளிநாட்டுல இருக்காங்க, சோ அவ்வளவு தொலைவில் இருக்கிறவங்களுக்கு இது போன்ற மெத்தட்ஸ்லாம் ஒர்க் ஆகுமான்னு கேட்கிறீங்க. கட்டாயமா வேலை செய்யுங்க. எந்த ஒரு லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தட் அல்லது தாந்திரிக முறைகளாக இருந்தாலுமே டைம் அண்ட் ஸ்பேஸ் ஒரு விஷயமே கிடையாதுங்க. மனதின் ஆற்றல் எவ்வளவு தூரம் வேணாலும் பயணிக்கும். எண்ணங்கள் மற்றும் உணர்வுகளுடைய சக்தி மிகவுமே வலிமையானது. சோ நீங்க விரும்பும் நபர் எந்த ஊர்ல எந்த நாட்டுல இருந்தாலுமே இந்த மெத்தடை நீங்க யூஸ் பண்ணலாம். இந்த தாந்திரிகத்துல பெரிய அளவுல எந்த ஒரு மந்திரங்களோ பூஜைகளோ கிடையாதுங்க. அதனால இந்த மெத்தடை ஃபாலோ பண்ண போறவங்களுக்கு எந்த விதமான கட்டுப்பாடுகளோ தடைகளோ கிடையாது. அதாவது தினமும் குளிச்சிட்டு தான் நீங்க இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணணும்னு கிடையாதுங்க. அசைவம் நீங்க சாப்பிட்டு இருந்தாலும் இந்த டெக்னிக்கை யூஸ் பண்ணலாம். பெண்கள் தீட்டு நேரமாக இருந்தாலும் நீங்க தவிர்க்கணும்ன்ற அவசியம் கிடையாதுங்க. பெண்கள் தீட்டுன்னு மட்டும் கிடையாது, வேறு எந்த வகையான தீட்டாக இருந்தாலும் நீங்க பிரேக் எடுக்கணும்ன்ற அவசியம் இல்லை. எந்த நாள் எந்த கிழமை வேணாலும் இந்த மெத்தடை நீங்க ஆரம்பிக்கலாம். நோட் பண்ண வேண்டிய ஒரே ஒரு முக்கியமான விஷயம், தொடர்ந்து 21 நாட்களுக்கு இந்த மெத்தடை நீங்க ஃபாலோ பண்ணணும். நீங்க எதிர்பார்க்கிற ரிசல்ட் உங்களுக்கு கிடைச்சிட்டா கூட இந்த மெத்தடை நடுவுல டிராப் பண்ண கூடாதுங்க. 21 நாட்கள் இந்த தாந்திரிகத்தை நீங்க கம்ப்ளீட் பண்ணணும். இன்கேஸ் நடுவுல ஒரு நாள் நீங்க பிரேக் எடுத்துட்டா கூட திரும்பவும் இந்த மெத்தடை நீங்க ஃபர்ஸ்ட்ல இருந்தாங்க ஸ்டார்ட் பண்ணணும். இந்த தாந்திரிகத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான விஷயமே இந்த 21 நாள் கணக்கு. சோ அதை நீங்க கரெக்டா கம்ப்ளீட் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் டைமிங்ஸ் பார்த்தோம்னா, விடியற் காலை 4 மணி முதல் காலை 10 மணிக்குள்ளாக இந்த மெத்தடை நம்ம முடிக்கணும். அல்லது இரவு 7 மணி முதல் நள்ளிரவு 12 மணி வரை இருக்கும். இந்த இடைப்பட்ட நேரத்தில் இந்த மெத்தடை நம்ம ஃபாலோ பண்ணலாம். ஸோ 2 டைமிங்ஸ்ல ஏதாவது ஒரு நேரத்தை நீங்க பயன்படுத்திக்கோங்க.
21 நாட்களும் ஒரே நேரத்தை தான் நீங்க ஃபாலோ பண்ணணும்னு கிடையாதுங்க. ஒரு நாள் காலை நேரம், இன்னொரு நாள் இரவு நேரம்னு நீங்க மாத்தி மாத்தி கூட யூஸ் பண்ணிக்கலாம். தாந்திரீக முறையினாலே அதற்கு சில புறப்பொருட்கள் தேவை. இந்த மெத்தடுக்கு பிரதானமாக நமக்கு தேவைப்படும் ஒரே ஒரு முக்கியமான பொருள் எலுமிச்சம்பழம். தாந்திரீகத்துல ராஜகனி, வசியக்கனி, தெய்வக்கனின்னு இதற்கு நிறைய பெயர்கள் உண்டு. ஜனவசியம், பணவசியம் மற்றும் எதிர்மறை ஆற்றல்களை விளக்கக்கூடிய சக்தி இந்த எலுமிச்சம்பழத்திற்கு உண்டு. ஒரே ஒரு சுத்தமான நல்ல எலுமிச்சம்பழமாக பார்த்து நீங்க எடுத்துக்கோங்க. அதிகமான புள்ளிகள், ஓட்டைகள் இருக்கக்கூடாதுங்க. அதே போல காயாக இருக்கக்கூடிய எலுமிச்சத்தை யூஸ் பண்ண கூடாதுங்க. கிரீன் கலர்ல இருக்கக்கூடிய எலுமிச்சத்தை நீங்க வாங்காதீங்க. மஞ்சள் நிறத்தில் கனிந்து இருக்கக்கூடிய எலுமிச்சம்பழத்தை தாங்க நம்ம யூஸ் பண்ணணும். இப்ப அந்த எலுமிச்சம்பழத்தினுடைய ஒரு பக்கத்துல உங்களுடைய பெயரை நீங்க எழுதுங்க. மறுபக்கத்துல நீங்கள் விரும்பும் நபருடைய பெயரை எழுதணும். ஷார்ட் நேம், பெட் நேம்னு என்ன வேணாலும் நீங்க எழுதிக்கலாம். நேம் சொல்லி கூப்பிடாதவங்களா இருந்தீங்கன்னா அந்த குறிப்பிட்ட நபரை அதிகபட்சமாக என்ன நேம் சொல்லி கூப்பிடுவாங்களோ அதை நீங்க பயன்படுத்திக்கோங்க. அவங்க படிச்ச ஸ்கூல்ல, காலேஜ்ல, ஒர்க் பண்ற இடத்துல என்ன நேம் சொல்லி கூப்பிடுவாங்களோ அதை நீங்க எழுதிக்கோங்க. கிரீன் கலர், ப்ளூ கலர் அல்லது ரெட் கலர் பென்ல நீங்க எழுதலாம். பிளாக் கலர், கருப்பு நிறம் மட்டும் பயன்படுத்த கூடாதுங்க. ரெட், கிரீன் அல்லது ப்ளூ கலர்ல எழுதக்கூடிய பென், மார்க்கர், ஹைலைட்டர், ஸ்கெட்ச்னு எதை வேணா நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். நான் ஒரு உதாரணத்திற்காக ராஜா மற்றும் ராணின்னு எழுதியிருக்கேங்க. தமிழ், இங்கிலீஷ் அல்லது எந்த லாங்குவேஜ் உங்களுக்கு கம்ஃபர்டபுளா இருக்குமோ அதுல நீங்க எழுதிக்கோங்க. பெயர் எழுதி முடிச்சிட்டு தினமும் 5 நிமிடங்கள் நீங்கள் விரும்பும் அந்த குறிப்பிட்ட நபருடைய பெயரை சொல்லி வசி வசின்னு நீங்க சொல்லணும். நீங்கள் விரும்பும் நபருடைய பெயர் ராஜான்னு இருக்கிற பட்சத்துல ராஜா வசி வசின்னு சொல்லணும். ராணின்னு இருக்கிற பட்சத்துல ராணி வசி வசின்னு சொல்லணும். ஆண்கள், பெண்கள் யாராக இருந்தாலுமே உங்களுடைய வலது உள்ளங்கைக்குள்ள, ரைட் ஹேண்ட் உள்ளங்கைக்குள்ள இந்த எலுமிச்சம்பழத்தை வச்சு விரல்களால மூடிக்கோங்க. 5 நிமிடங்களுக்கு நீங்கள் விரும்பும் அந்த குறிப்பிட்ட நபருடைய பெயருடன் வசி வசின்னு சேர்த்து 5 நிமிடங்களுக்கு நீங்க சொல்லணும். இத்தனை முறை சொல்லணும்ன்ற எண்ணிக்கை, கவுண்டிங்லாம் முக்கியம் கிடையாதுங்க. அதே போல கரெக்டா 5 நிமிஷம் தான் சொல்லணும்னு கிடையாதுங்க. சற்று ஏறக்குறைய இருக்கலாம். ஆனால் அந்த குறிப்பிட்ட நபரை மனதார நினைச்சுக்கிட்டே அவங்களுடைய பெயருடன் வசி வசின்னு நீங்க சொல்லுங்க. வீட்ல இருந்து, ஒர்க் பண்ற இடம், பிசினஸ் பண்ற இடம்னு எங்கிருந்து வேணாலும் நீங்க சொல்லலாம். சொல்லி முடிச்சிட்டு அந்த எலுமிச்சம்பழத்தை உங்களுடைய ஷோல்டர் பேக்ல அல்லது ஹேண்ட் பேக்ல அல்லது சேஃப்டியான ஒரு இடத்துல நீங்க வச்சிருங்க. 21 நாட்களுக்கும் அதே பழத்தை தாங்க நீங்க பயன்படுத்தணும். எலுமிச்சம்பழம் காய்ந்தால் பரவாயில்லைங்க, அது நல்ல விஷயம். இன்கேஸ் அந்த எலுமிச்சம்பழம் அழுக ஆரம்பித்தால் அதை உடனே தூக்கி போட்டுட்டு இன்னொரு எலுமிச்சம்பழத்தில் இதே போல எழுதி இந்த மெத்தடை நீங்க கண்டினியூ பண்ணுங்க. எலுமிச்சம்பழம் அழுகிவிட்டால் நீங்க திரும்பவும் ஃபர்ஸ்ட்ல இருந்தா இந்த மெத்தடை ஸ்டார்ட் பண்ணணும்னு கிடையாதுங்க. அந்த பழத்தை தூக்கி போட்டுட்டு அப்படியே நீங்க கண்டினியூ பண்ணுங்க. ஆல்ரெடி நம்ம பார்த்ததை போல அந்த எலுமிச்சம்பழம் காய ஆரம்பித்தால் அது மிகவுமே நல்ல விஷயம். 21 நாட்களுக்கும் அதையே நீங்க பயன்படுத்துங்க. 21 நாட்கள் முடிந்ததற்கு பிறகு 22ஆம் நாளிலிருந்து ஒரு வாரத்திற்குள்ளாக அந்த எலுமிச்சம்பழத்தை வீட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய ஏரிகள், குளங்கள், கிணறு, ஆறு, கடல் போன்ற நீர்நிலைகள்ல நீங்க போடலாம். வீட்டு பக்கத்துல நீர்நிலைகள் இல்லாதவங்க செடிகள், புதர்கள் போன்ற கொஞ்சம் மறைவான இடத்துல இந்த எலுமிச்சம்பழத்தை நீங்க போட்டுருங்க. அவ்வளவுதாங்க இந்த மெத்தட். முழு நம்பிக்கையுடன் இந்த மெத்தடை நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க. அடுத்த சில நாட்களிலேயே அந்த குறிப்பிட்ட நபர் உங்களை ஏதாவது ஒரு வழியில கான்டாக்ட் பண்ணுவாங்க. உண்மையான அன்பையும் காதலையும் உங்ககிட்ட வெளிப்படுத்துவாங்க. இது போல ஒரு மெத்தட் ஃபாலோ பண்ணத அந்த குறிப்பிட்ட நபர் கிட்ட எப்பவுமே நீங்க ஷேர் பண்ண கூடாதுங்க. இப்ப நம்ம பார்த்ததை போல இந்த மெத்தடை கரெக்டா நீங்க ஃபாலோ பண்ணி பாருங்க. அனுபவ ரீதியாக பலன்கள் உங்களுக்கே தெரியும். சரிங்க, அவ்வளவுதான் இந்த பதிவு. நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேவைப்பட்டுச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அடுத்ததா இன்னொரு முக்கியமான தலைப்போட நான் உங்களை சந்திக்கிறேன். என்றும் அன்புடன் கார்த்திக். நன்றி.